இயேசு இன்றும் சுகமளிக்கிறார். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். இயேசு இன்றும் ரட்சிக்க வல்லவராகவே இருக்கிறார். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு 2000 மைல் தூரத்திலிருந்து ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பதற்கு கர்த்தர் தந்த வாய்ப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் சத்தீஸ்கரில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். சத்தீஸ்கரில் ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் பேசும்போது ஹிந்தி மொழியில் தான் பேசுகிறோம். हिंदी மொழியில் தான் எங்கள் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். हिंदी वचन के द्वारा लोग प्रभु यीशु मसीह நோவாவின் காலத்திலே ஒரு ஏற்ற காலம், समय में भी एक ठीक समय था, மோசாவின் காலத்திலே ஒரு ஏற்ற காலம், समय में भी एक समय था, அந்த ஏற்ற காலம் वही ठीक समय में ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி जो वचन बोला उसी के अनुसार நான் நடக்கும்போது जब हम जीवन जिएंगे அப்போதுதான் அது நடக்கும். तब आपके जीवन में कार्य होगा. அதான் ஏற்ற காலம். वही सही समय है.
ஏற்ற காலத்தை பற்றி इस ठीक समय के நாம் बारे கேட்கும்போது में हम सब जब सुनते हैं, கலாத்தியரின் புத்தகத்தை நாம் பார்க்க வேண்டும். गलातियों की पत्री में हम पढ़ते हैं, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படியுங்கள். 4 अध्याय का 2 वचन में हम पढ़ते हैं. தயவு செய்து உங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். बाइबल को खोल दीजिएगा. வேத புத்தகம் தான் நமக்கு அடிப்படை சத்தியத்தை बाइबल ही வெளிப்படுத்துகிறது. हमारे लिए सच्चाई को प्रकट करता है. வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது? बाइबल का वचन में क्या लिखा है? 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 4 अध्याय का 2 वचन, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் जब पिता ठीक समय पर அவன் காரியக்காரருக்கு வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறார். वो अपना कार्य में लिखा, पिता के ठहराए हुए समय तक संरक्षकों और प्रबंधकों के बस में रहता है. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும். पिता के ठहराए हुए समय तक. இங்கே வசனம் எவ்வளவு கிளியரா சொல்லிருக்கு यहाँ பாருங்க. इस वचन में स्पष्टता से குறித்த காலம். ठहराए हुए समय. அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருங்க. इस वचन को आप अंडरलाइन कीजिए. அந்த ரெண்டு வசனம் கழிந்து 5வது வசனத்தை और படிக்கும்போது उसके आगे के वचन में पढ़ते हैं, காலம் நிறைவேறின போதோ 4 वचन में पढ़ते हैं, जब समय पूरा हुआ ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் परमेश्वर अपने पुत्रों को भेजा जो நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய व्यवस्था के आधीन पर था, தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். अपने पुत्रों को यहाँ दिया. இங்கே பாருங்கள், இது யாரை பற்றி பேசப்பட்டிருக்கிறது? इसके बारे में लिखा, उद्धारकर्ता यीशु के बारे में. இயேசுவை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. यीशु के बारे में यहाँ लिखा இயேசு है. கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு ஒரு குறித்த காலம் காணப்பட்டது. उसके लिए भी एक ठीक समय पर पिता ने ठहराया था. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிறைவேறின காலமும் காணப்பட்டது. जब पूरा समय हुआ, उसी के लिए भी परमेश्वर ने ठहरे हुए समय को लिखा. முழு உலகத்தையும் படைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு सारी सृष्टि को बनाने वाला उद्धारकर्ता प्रभु यीशु मसीह ஒரு குறித்த காலம் இருக்கிறது. एक ठीक समय को पिता ने ठहराया. ஒரு நிறைவேறப்படுகிற காலமும் இருக்கிறது. उसको पूरा होने के लिए भी एक समय है. அதே போல उसी प्रकार கிறிஸ்தவர்களாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் जब मसीह में जी रहे आप और हम, தேவனுடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் परमेश्वर के वचन को जो सुनते हैं अभी हर एक व्यक्ति को நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन குறித்த में காலம் ஒன்று இருக்கிறது. ठहरा हुआ समय परमेश्वर ने नियुक्त किया. அந்த காலத்தில் என்ன நடக்கிறது? उसी समय परमेश्वर क्या करने वाला है? அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். वो व्यक्ति प्रबंधकों के बस में रहता है. இங்கே பாருங்கள், यहाँ देखते हैं இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது प्रभु यीशु मसीह बचपन के समय में அவர் கார்பெண்டர் வேலை செய்கிறவராய் वो காணப்பட்டார். लकड़ी का काम करने वाला था. தச்சன் வேலை. वो लकड़ी का काम करने वाला था. அவருடைய குடும்பக்காரர்கள் அவரை பார்த்து சிரித்திருப்பாங்க, விளையாடி இருப்பாங்க, அவர் அடிமையா வச்சிருப்பாங்க. उसके परिवार के लोग उनके बस में रहते थे. वो हंसता हंसता खेलता था. இயேசு கிறிஸ்து சின்னவராய் இருக்கும்போது लेकिन जब प्रभु यीशु मसीह छोटे बचपन का समय में, முழு உலகத்திற்கே அதிகாரியா இருக்கிறார். लेकिन वो सारी सृष्टि का ஆனாலும் तो भी அவர் சிறு பிள்ளையா இருக்கிறபடினால वो छोटा बचपन में था. சிறு பிள்ளையா இருக்கிறபடினால वो उम्र में कम था. கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிறு பிள்ளையா இருக்கிறபடினால विचार कीजिए, वो बचपन का समय था. அதனால इसीलिए அவருக்கு அடிமையை போல வாழ வேண்டியது இருந்தது. वो एक गुलाम के रूप में जीवन जी रहा था. தகப்பனும் தாயுடைய வார்த்தைகளையே கேட்க वो வேண்டியிருந்தது. माता पिता के वश में था. இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. उसी प्रकार हमारे जीवन में भी நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில जब हम आत्मिक जीवन में நாம் சிறியவர்களா இருக்கிற ஒரு காலம் உண்டு. छोटा उम्र में भी जीना पड़ता है. அது வேதத்தை படிக்கிற காலம். जब हम बाइबल को पढ़ते हैं, நாம் வேத புத்தகத்துல நம்ம ஒவ்வொன்னா ஏற்றுக்கொண்டிருக்கிற காலம். एक एक सत्य को अंदर स्वीकार करने விசுவாசத்துல வளர்ந்து கொண்டிருக்கிற காலம். विश्वास में आगे बढ़ते जा रहे थे. ஜீவ வசனமாய் இருக்கிற பாலை அருந்துகிற காலம். जीवन का दूध को पीने वाला समय அதான் குறித்த காலம். वही ठीक समय था. அந்த காலத்துல उस समय में உங்களுக்கு பரலோகத்துல நிறைய பொக்கிஷம் இருக்கு. आपके लिए स्वर्ग के राज्य में बहुत बड़ा धन है. பரலோகத்துல अनेक ஐஸ்வர்யமான காரியங்கள் இருக்கிறது. राज्य में बड़े-बड़े अद्भुत समय, अद्भुत काम है वहाँ. பரலோகத்தில் இருக்கிற தேவனே உங்கள் தேவனாய் இருக்கிறார். स्वर्गीय परमेश्वर ही आपका परमेश्वर है. ஆனாலும் फिर भी குறித்த காலத்துல ठहरा हुआ समय நீங்க அடிமை போல வாழணும். आप बस के जीवन जीना है. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வீங்க. हो सकता है आपके लिए दुख और तकलीफ है. உங்களோட வயசுல சின்னவங்க உங்களை பார்த்து ரொம்ப ரஃபா பேசுவாங்க. आपसे कम उम्र के लोग आपसे ठीक व्यवहार नहीं करते. உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லையா? समय भी आपके दिल में நீங்க ரொம்ப யோசிப்பீங்க. आप विचार करते நான் இயேசு ஏற்றுக்கொள்ளல, मैंने यीशु मसीह को स्वीकार किया. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா मैं यीशु मसीह को स्वीकार यदि नहीं இப்ப किया, வலது கையை வச்சு ஒரு அடி मैं அடிச்சிருப்பேன். एक थप्पड़ मारता हूँ. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், लेकिन मैंने यीशु मसीह को அதெல்லாம் நான் அடிக்க மாட்டேன். इसलिए
उनको मार भी நான் नहीं அடிக்க सकता। மாட்டேன். मैं उनको गले नहीं मतलब उनको मार नहीं सकता हूँ, நான் அதனால இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். इसलिए मैं उसी दुख भी उठा रहा हूँ। வீட்டு பக்கத்துல உள்ளவன் என்னெல்லாம் பேசுறான், पड़ोसी आपके इतने दुख दे रहे हैं, ஆனா காது கேட்காதவன் போல போயிட்டு लेकिन இருக்கிறேன். अपने कान को बंद करके आप जा रहे हैं। நான் எவ்வளவு போறனோ मैं जितना भी चाहता அவ்வளவுக்கு हूँ, என்ன उतना வெட்கப்படுத்துறான். ही वे लोग मुझे दबा रहे हैं। இப்படி ஒரு நடக்குது இல்லையா? आपके जीवन में ऐसा हो இப்படி रहा है, நடக்குது இல்லையா? ऐसा हो रहा है। அப்ப நீ என்ன நினைக்கிற? लेकिन आप क्या विचार நான் करते கிறிஸ்துவை हैं? ஏற்றுக்கொண்டது என்னோட வாழ்க்கையில ஃபெயிலியரா முடியுதே. हाँ, मेरे जीवन में हार आ गया है। ஐயே, இதுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலே இருந்திருக்கலாம். हम यीशु मसीह को स्वीकार नहीं करना ही अच्छा है। அடி இவனுக்கு ஒரு அடி கொடுத்திருக்கலாம். इनको एक थप्पड़ मारता, இவனு ஒன்னு சொன்னதுக்கு நாலு நான் சொல்லி இருக்கலாம். एक शब्द बोलते मैं आठ शब्द इस्तेमाल करता था। இப்படிதான் கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க. कई मसीह लोग அது உண்மைதான். ये सच्ची बात है। அது குறித்த காலத்துல உன்னோட நடக்குது. ठीक समय पर ऐसा ஆனா लेकिन இந்த குறித்த காலம் इसी ठहरा हुआ समय இது முடிய போகுது. वो आपके जीवन में पूरा होने वाला है। அது நிறைவேறுகிற காலம் வரும்போது समय पूरा होने का समय அடிமையும் அடிமையும் जिस गुलामी में आप अभी है, அடிமையும் எஜமானாக கருதப்படுகிறார். बात आपको परमेश्वर मालिक बनाने वाले हैं। ஹalleluya. हालेलुया। அடிமையாய் இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். गुलामी में है, परमेश्वर आपसे ये कहता है। வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் घर का பேசுகிறார். नौकर का काम करते हैं आप, परमेश्वर आपसे ये कहता கொத்த வேலை செய்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் है। பேசுகிறார். आप जो बिल्डिंग का काम करते हैं, परमेश्वर आपसे ये कहता है। நீ மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு பியூனா இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் பேசுறார். आप ऑफिस में प्यून के काम करते हैं, சில வேளை நீ ஒரு எஜமானுக்கு முன்பு ரொம்ப வெட்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். शर्म खा रहे हैं आप கவலைப்படாத. लेकिन चिंता नहीं, கவலைப்படாத. चिंता नहीं, குறித்த கால முடிவடைய போகிறது. आपके एक समय आने वाला है, நிறைவேறுகிற காலம் வரப்போகிறது. इस समय को पूरा ஸ்திரீனிடத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்து. यीशु मसीह स्त्री से जन्मा है। ஹalleluya. அவர் முழு உலகத்திற்கு இரட்சகராய் மாறினார். सृजनहार परमेश्वर அவர் போகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்க நடந்துச்சு. यीशु गया वहां अद्भुत काम हुआ। அதான் நிறைவேறுகிற காலம். उसी प्रकार आप होने वाला समय, அந்த காலத்துல उसी समय में யார் உன்னை பார்த்து जो व्यक्ति आपसे हंसता था, சீனி போன்னு சொல்ல முடியாது. आपको हटाने के लिए எல்லாரும் नहीं, பாருமையான்னு वो சொல்லுவாங்க. आपका इज्जत करेंगे। ஹalleluya. हालेलुया। ஒரு பாட்டு உண்டு இல்லையா? एक गीत हम गाते हैं, வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். அன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுங்க, வாருமையா, उस समय आपसे परमेश्वर कहेगा எங்க- आप आइए मेरे घर, எங்க கூட வந்துடுங்க. मेरे संग संग रहिए। அதான் இயேசு கிறிஸ்து சொன்னா, यीशु ने कहा எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. सब मिस्त्री ने उसी पत्थर को निकम्मा कर दिया। அது கோலை का सिर हो गया. वो पत्थर कोने का सिरा पत्थर हो गया। हालेलुया. தலைக்கு மூளைக்கல்லாய் மாறிட்டு. आपकी सिरा का जो पत्थर है, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களை தான் அப்படி மாற்றுகிறார். परमेश्वर आपको ऐसा बनाने वाला है, குறித்த காலத்திலே தள்ளப்பட்டிருந்தார். ठीक समय पर करने वाला है। हालेलुया. बोलो हालेलुया। टाइम पूरा हुआ तो जब समय पूरा हुआ, आप ये मालिक जैसी हो जाएंगे. आप भी एक मालिक बन जाएंगे। बाइबल में हम देखते हैं गिदियोन के बारे में. गिदियोन के बारे में, गिदियोन ஒரு சாதாரண ஒரு மகனாய் गिदियोन காணப்பட்டார். एक साधारण व्यक्ति था। गिदियोனை பற்றி நிறைய நாம படிச்சிருக்கிறோம். गिदियोन के बारे में हम जब अध्ययन करते हैं, மீதியானலுக்கு முன்பதாக தன்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்த முடியாதபடி இருந்த ஒரு மனிதன். मिद्यानी के सामने वो छोटा सा परिवार था। அவன் தன்னுடைய குடும்பத்தின் நிலத்தை காப்பாற்றுவதற்காக, उसने अपने बगीचा को खेत को बचाने के लिए, தன்னுடைய கோதுமை மணியை காப்பாற்றுவதற்காக गेहूं को बचाने के लिए தனிமையாய் போராடி वो கொண்டு अलग से मेहनत करता था। பெரிய கூட்டத்துக்கு முன்பதாக वो जो इतना बड़ा झुंड के सामने नहीं, தனிமையாய் वो போராடுகிறார். अकेला ही जी रहा था। சகோதரனே, मसीह में प्रिय भाइयों, சகோதரனே, बहनों, சகோதரியோ, सब मिलकर உங்களுடைய வாழ்க்கையில கூட परमेश्वर अभी आपसे ये कहता है, தனிமையாய் நீ போராடி आप கொண்டிருக்கிறாய். अकेले संघर्ष कर रहे हैं, தனிமையாய் போராடி கொண்டிருக்கிறாய். अकेले संघर्ष कर रहे உனக்கு हैं। முன்பு பெரிய பெரிய आपके கூட்டம் सामने बड़ा झुंड है, எல்லாரும் வெட்கப்படுத்துறாங்க. सब आपको बदनाम कर रहे हैं, எல்லாரும் सब வெட்கப்படுத்துறாங்க. आपको बदनाम कर रहे हैं, என்னெல்லாமோ பேசுகிறாங்க. सब कुछ आपके विरोध में கேட்டுட்டே இருக்கிறேன். लेकिन आप सुनते रहते हैं, கவலைப்பட்டுட்டே இருக்கிறேன். आप चिंता में है, ஓ, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதோ, आप मेरे जीवन में क्या होने वाला है, ஏசப்பா என்ன நடக்க यीशु போகுதோ, बाबा क्या होने वाला है, என்ன நடக்க போகுதோ, क्या घटना होने वाला है। ஆண்டவர் உன்னை பார்த்து परमेश्वर பேசுகிறார். आपसे कहता है, நிறைவேறுகிற காலம் வரும்போதோ आपको अद्भुत काम होने वाला है। அடிமையாயிருந்த अभी கிதியோனை, आप बंधन में है, கிதியோனை கர்த்தர் பார்த்தார். उनका बारे में परमेश्वर ने कहता ஏ है, கிதியோனே, "हे गिदोन,
खड़े हो, நீ தமிழ்நாட்டுல இருந்தாலும் यदि சரிதான், आप तमिलनाडु में हैं, காஷ்மீர்ல இருந்தாலும் यदि आप சரிதான், कश्मीर क्षेत्र அந்த में हैं, தேவன் மாறாத தேவன். परमेश्वर एक सा है। ஒரு தடவை एक समय ஒரு में விரோதிகள் கூட்டம் एक विरोध का जो झुंड है, हमको मारने के लिए आए थे, எங்களை விரட்ட இந்த இடத்துக்கு வந்தார், விரட்டி அடிச்சாங்க. हम लोगों को भगाने के लिए कोशिश மெத்ராஸ் இந்த किया। இடத்தை விட்டு போன்னு சொன்னாங்க. मेद्रासी व्यक्ति यहाँ से भाग रहा है। 2007 என்ன கூட உள்ள ஒரு சகோதரனை அடிச்சு கைப்பட்டையில உடைச்சு போட்டாங்க. 2007 में मेरे जितने भी प्रभु का सेवक था उनको भगाया, मारा। हालेलुया, हालेलुया। எவ்வளவு துன்பப்படுத்துறாங்க தெரியுமா? इतने भी दुख मेरे जीवन में आया, ரத்த வெள்ளமா அப்படி படிச்சிட்டு हम இருந்தது. लोग पूरा खून ही खून आ गया। हालेलुया, हालेलुया। ரொம்ப மோசமான நிலைமையில इसी காணப்பட்டோம். बुरी परिस्थिति में हमारे जीवन में எங்களை விரட்டி அடிச்சவங்களை எல்லாம் जो लोग हमको भगाया, அவர்களை ஆண்டவர் விரட்டி அடிச்சார். परमेश्वर ने उनको भगा दिया। எந்த இடத்துல ஆண்டவர் எங்களை தனிமையா வச்சிருந்தாரோ जहाँ मैं अकेले था, அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் परमेश्वर ஏற்படுத்தினார். ने एक बहुत बड़ा झुंड को दे दिया। அதான் சபையா இன்னைக்கு இருக்குது. परमेश्वर हम कलीसिया के रूप में आराधना करते இன்னைக்கு हैं, தேவனை ஆராதித்துக் जो கொண்டிருக்கிறோம். परमेश्वर का भी हम आराधना என்னை करते हैं। கேட்டுக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, जो सुनते हैं, நீ தனிமைப்பட்ட நிலைமையில் यदि आप இருக்கிறாயா? सोचते मैं अकेला व्यक्ति हो, என்னுடைய வாழ்க்கையில் ஒண்ணு நன்மையா நடக்க நினைக்கிறாயா? बड़ाई का काम अभी तक नहीं ஆண்டவர் हुआ ஒரு है। காலத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर आपके लिए एक समय रखा அது है, நிறைவேற போகிற காலம். पूरा होगा। அந்த காலம் நிறைவேறின போதும் काल समय पूरा होगा। அடிமையும் எஜமானாய் கருதப்படுவார். गुलामी में है, आपको परमेश्वर मालिक बनाने का समय आने वाला है। வேத புஸ்தகத்துல बाइबल का वचन நாம் அநேகரை பற்றி பார்க்கிறோம். बहुत सारे लोगों के बारे में अध्ययन करते हैं, தனிமையாய் இருந்தவர்கள், जो व्यक्ति अकेले में था, அவர்களை கர்த்தர் பெரிய கூட்டமாய் மாற்றியிருக்கிறார். बहुत बड़ा सामर्थ्य जाति बना दिया। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாம் சொல்லுகிறான், अब्राहम ये कहता था, நான் தனிமையாய் இருக்கிறேன். जब मैं अकेला हूँ, ஹalleluya. हालेलुया। அவனுக்கு ஒரு கோத்திரம் இல்ல, उसके लिए एक अलग से गोत्र नहीं அவனுக்கு था, ஒரு பிள்ளை இல்ல, एक पुत्र भी नहीं था, இப்படி தனிமையாய் वो இருக்கிறார். अकेला का जीवन जी रहा था। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर उससे कहा, ஆபிரகாமே, अब्राहम, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். मैं आपको चुना, நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போ. जहाँ आपको दिखाऊंगा वहाँ जाओ, நீ உன் குடும்பத்தார் விட்டுட்டு போ. आप अपने परिवार को யா- छोड़ के जाओ। யாரெல்லாம் உன்னை இவ்வளவு நாளும் வெட்கப்படுத்துறாங்களோ எல்லாம் விட்டுரு. जो व्यक्ति आपको शर्म खाए तो सबको छोड़ दो, விட்டுட்டு போ. वो सबको छोड़ कर தனிமையா जाओ। போனான்னு वो வைங்க. अकेला था, गया था। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போல परमेश्वर ने उनके लिए प्रतिज्ञा दिया, நட்சத்திரங்களை போல आकाश के तारा சுதந்திரத்தை के கொடுத்தார். समान उनको बना दिया, சுதந்திரத்தை கொடுத்தார். उनको स्वतंत्रता பிள்ளை வாக்கியத்தை दिया, கொடுத்தார். पुत्र दिया, ஒரே ஒரு ஈசாக்கு. एक इसहाक, அவருடைய கோத்திரங்கள் வளர்ந்தது. उसका गोत्र भी யாக்கோபு வந்தார். उसके बाद याकूब आया, யாக்கோபின் மூலமாக याकूब के द्वारा 12 கோத்திரங்கள் 12 गोत्र भी இன்னை आए। முழு உலகத்துல இருக்கிறவங்க पूरा धरती में वे அவருடைய பிள்ளைகளாய் हम இருக்கிறோம். उनके वंश हैं। என்னை கேட்கிற தெய்வ பிள்ளை, वचन को जो என்னை கேட்கிற தெய்வ பிள்ளை, इस परमेश्वर के प्यारो, நீ தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமை மாறப்போகுது. आपका अकेला समय पूरा दूर होने वाला है। ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிற காலத்தை கொண்டு आपको வருகிறார். समय पूरा होने के लिए देगा, சமாதானத்தை தரப்போகிறார். आपको शांति देगा, வெற்றியை தரப்போகிறார். आपको जय का இது விடுதலை நாட்களாய் மாறப்போகிறது. का दिन आने वाला है। ஹalleluya. हालेलुया। தன்னை தாழ்த்தி ஜெபிப்போமா? अपने सिरों को झुकाइए, प्रार्थना करेंगे। நாம் ஜெபிப்போம். आइए प्रार्थना ஜெபிக்கும் करें। போது जब हम प्रार्थना करते हैं, ஆண்டவருடைய வாழ்க்கையில परमेश्वर आपके जीवन में குறித்த காலம் முடிவடைய போகிறது. ठीक समय पूरा होने के लिए, நிறைவேறுகிற காலம் समय வரப்போகிறது. पूरा होने के लिए आ रहा है। நிறைவேறுகிற காலம் வரும்போது ठीक समय आने वाला है। உன்னுடைய குடும்பம் आपका ஆசீர்வதிக்கப்படும். परिवार में आशीष मिलेगा। மீதியானேயரை கிதியோன் விரட்டினது போல इस प्रकार गिदोन ने मिदियन को भगा दिया, தான் முதல் பெர்சபாய் வரை சாமுவேல் பெயர் பெற்றது போல बेरशेबा तक सामूएल के नाम बड़ा हो गया। எல்லாராலும் விரட்டி தள்ளப்பட்ட யோவான் தரிசனத்தை பார்த்தது போல इस प्रकार की यूहन्ना ने इस प्रकार की दर्शन मिला। ஒன்றும் ஒரு மீன் கூட கிடைக்காம தனிமை இருந்த பேதுரு ஆசீர்வதிக்கப்பட்டது போல पतरस को एक भी मछली नहीं मिला, लेकिन समय पूरा हुआ उनका तमाम मछली मिला। அதே போல इसी प्रकार கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க परमेश्वर போகிறார். आपको आशीष உன் देना குடும்பத்தை चाहता है। ஆசீர்வதிக்க आपको போகிறார். परिवार को உன் வேலையை आशीष ஆசீர்வதிக்க देना, போகிறார். आपका काम நீ को ஜெபிக்க आशीष விரும்புகிறாயா? देना। आप क्या प्रार्थना करने चाहते हैं? அந்தந்த இடத்துல हर एक जगह जहाँ आप खड़े हैं, நீங்கள் முழங்கால் आप படிப்போம். अपनी जगह में घुटने में आकर ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார்.
प्रार्थना करें, परमेश्वर आपसे कहता है। ஹalleluya. हालेलुया। எங்கள் பரலோக பிதாவே, हमारे स्वर्गीय परमेश्वर, அன்பின் பிதாவே, प्यारा परमेश्वर, எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலே சகோதரர் இருக்கிறார். हम जितने दुख का समय में प्रिय भाई है खड़े, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கு உதவி செய்யணும்னு சொல்லி கிளம்பினார். पिताजी सेवकाई को सहायता करने के சபையில लिए அவனுக்கு ரொம்ப துன்பம். उनके कलीसिया में बहुत दुख है। சபை மக்களே அவனுக்கு விரோதமாய் போராடிக் कलीसिया के கொள்ளுகிறார். लोगों ने उनको इतना दुख दिया, பக்கத்து வீட்டார் போராடிக் கொள்ளுகிறார்கள். पड़ोसी लोग भी उनको विरोध, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். वो व्यक्ति अकेला का जीवन जी रहे சகோதரருடைய வாழ்க்கையில இப்படிதான் हैं। நடக்குது. उनके जीवन में भी ऐसा हो रहा है, எல்லாருமே வெட்கப்படுத்துறாங்க. उदास का जीवन जी रहा है, தனிமை என்று சொல்லி, अकेले में रह தனிமை என்று சொல்லி अकेलेपन में வேதனைப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரி, जो लोग वेदना में है, बहन और भाइयों, அவருடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. उस व्यक्ति को परमेश्वर प्रार्थना करते हैं, उनको आशीष दीजिए। சின்னவன் 1000 छोटा से छोटा 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். दुर्बल व्यक्ति सामर्थ्य, அது ஏற்ற காலத்தில் நடக்க போகிறது. वो उनके दिल में पूरा ஏற்ற காலத்தில் உடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறேன். समय पर परमेश्वर अद्भुत काम कर रहा है, இப்போதே செய்வீராக. अभी से अद्भुत काम இந்த வேளையில் செய்வீராக. इस समय की விடுதலையின் கரம் நீட்டப்படுவது तारा का हाथ बढ़ाइए परमेश्वर, இயேசுவின் நாமத்துல, यीशु के नाम से, இயேசுவின் நாமத்துல यीशु मसीह के இந்த नाम ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். प्रार्थना को आपने सुना, धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். से पिता से मांगते हैं, ஆமென். आमीन, आमीन। God bless you. परमेश्वर आपको आशीष करे।